ஆன்மீகமும் சமுதாய பணியும் சங்கமிக்கும் இந்த புனிதமான நிகழ்வு கடந்து கொண்டிருக்கும் தர்மபுரி ஆதீனத்தின் 27வது சந்திதானம் மரியாதைக்குரிய மாசனாமணி தேசிய சோழிகள், அமைச்சர் GNS ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், ஆன்மீக அன்பர்கள், காரைக்கால் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய மனம் அளவில்லாத மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்களின் அறிவியலும் பாரம்பரியம் ஆன்மீகம் ஒன்றாக சேர்ந்த வருங்கால தலைமுறைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் பாரம்பரிய சுகாதார பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியை நானும் கலந்து கொள்கிறேன் என்பதுதான். இந்த சமுதாய அர்ப்பணியை முன்னெடுத்த தர்மபுரி ஆதீனத்தை புதுச்சேரி அரசு சார்பிலும் காரைக்கால் மக்கள் சார்பிலும் நான் மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய தமிழ் பண்பாடு கோயில் சார்ந்த பண்பாடாக டெம்பிள் சென்ட்ரிக் கல்ச்சர் இருப்பதே நம்முடைய வரலாறு சொல்லுகிறது. கோயில் என்பது வெறும் வழிபாடு தலமா மட்டுமில்லாமல் சமுதாய செயல்பாட்டின் மையமாக, பொருளாதார களஞ்சியமாக, தானியங்களை சேமித்து வைக்கும் கிடங்காக, பஞ்சம் வந்த காலத்து மக்களுக்கு உணவு தரும் அன்ன சத்திரமாக இருந்த இந்த மரபை பாதுகாக்கத்தான் ஆதீனங்களும் மடங்களும் உருவான. இந்த ஆதீனங்கள் மடங்களும் ஆன்மீக பணியை தாண்டி மக்கள் கொண்டே மகேஷன் துண்டு என்ற சமுதாய பணியிலும் நேரடியாக ஈடுபட்டது. அந்த பணிகள் ஒரு சோஷியல் இம்பேக்ட் உண்டாக்கியது. அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைய விழாவை நான் பார்க்கிறேன். கோவிட் காலத்தில் நோய் பாதிப்பால் மருந்து மக்களை காப்பாற்ற மத்திய அரசும் மாநில அரசும் கடுமையாக முயற்சி செய்தது. தர்மபுரி ஆதீனமும் தன் பங்கிற்கு தனக்கு சொந்தமான கல்லூரியில் 100 படிக்க வசதியோடு மருத்துவ வளாகம் அமைத்து கிராம பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்து தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொடுத்து இருக்கிறது. அருகில் உள்ள கிராமங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கபசுர குடிநீர் தயாரித்து அனுப்பி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆதீனத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு 10 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட் தரப்பட்டு இருக்கிறது. ஆதீனம் நடத்தும் மரபு பள்ளியில் சுமார் 1000 மனோரங்க தினமும் காலை உணவும் பத்திய உணவும் வழங்கப்படுவதை நான் கேள்விப்பட்டிருந்தேன். சாமிகள் சொன்ன மாதிரி வயிற்றுக்கு குறையிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றும் பல்கல்வி தந்து இந்த பாறை வெட்டிட வேண்டும் என்று பாரதியார் பாடியது போல இன்று கூட மலிவு விலை உணவகம் மற்றும் IAS பேசி அகாடமிக்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள். இந்த சமுதாய அக்கறை நாம் பாராட்ட இருக்க முடியாது. இந்த நேரத்தில் சுவாமியிடம் ஒரு வேண்டுகோள் நான் முன்வைக்க விரும்புகிறேன். கோயிலை சுற்றியிருக்கும் சில சிறு வியாபாரிகள், உணவு விடுதிகள், பாதிக்காத வழிகள், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் உணவு விடுதி இருக்க வேண்டும். சாப்பாடு மட்டும் அனுமதித்து பார்சலை தவிர்க்க வேண்டும் என்று நான் கடந்த முறை காரைக்கால் வந்தபோது சன்னிதானத்தோடு சமுதாய விஷயங்கள் சிலவற்றை பேச வாய்ப்புகிறது. அப்போது அவருடைய மனித நேயத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆன்மீக பீடத்தில் இருந்தாலும் சமுதாயத்தின் மீது அவர் கொண்டிருக்கும் மக்களை நான் பாராட்டினேன். ஆண்மையில் நிகழ்ச்சியான ஒரு அமைதியை தெரிந்து கொண்டேன். விவசாயிகள் விளைவிக்கும் நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய இடவசதி இல்லாமல் மழையில் நடந்து வீணாவதை நாம் செய்திகள் பார்த்து வேதனைப்படுத்த விடுவோம். இரத்த வியர்ப்பை சிந்தி விளைவிந்து அறுவடை செய்த நெல் திறந்த வெளியில் மழையில் நனைந்தும் முளைப்பதை பார்க்கும்போது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் நெஞ்சம் பதைக்கும். அந்த விவசாயிகளின் கண்ணீரை தொடங்க தர்மபுரி ஆதீனம் முன்வந்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்களில் முட்டைகளை பாதுகாப்பாக அடுக்கி வைக்க ஆதீனத்திற்கு சொந்தமான 4 இடங்களை தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒதுக்கி தந்திருக்கிறார்
நம்முடைய சன்னிதான். இது சாதாரணமான கோப்பம் உடையல்ல. 1000 அன்னதானங்களை செய்ததற்கு சமம். அதற்காக விவசாயிகள் சார்பாக நன்றி பாராட்டி மதிலின் அந்த வரிசையில் இந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா ட்ரெடிஷனல் ஹெல்த் பார்க் சமுதாயத்துக்கு பெரிய அளவில் பயன் தரும். மற்றொரு மைல்கல், இன்றைய அவசர உலகில் நாம் டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ் போன்ற பலவிதமான வாழ்வியல் நோய்களுக்கு ஆளாகிறோம். நவீன மருத்துவம் நமக்கு அவசியம்தான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யோகா, மூலிகை மருத்துவம் போன்ற ஆயுஷ் மருத்துவத்தின் மகத்துவத்தை நாம் பறந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஆயுஷ் மருத்துவத்தை பரவலாக்க மத்திய அரசு சில திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் பின்னணியில்தான் பாரம்பரிய சுகாதார பூங்காவின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் செடிகள் வளர்ப்பும் தோட்டமாக இருந்த போவதில்லை. நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு பாரம்பரிய மருத்துவ முறைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கும். அரிய வகை மூலிகைகள், மூலிகை ஆராய்ச்சி, பாரம்பரிய மருத்துவம், இயற்கை நடைபாதை, வாழ்வியல் பயிற்சி, யோகா மற்றும் தியான மையங்கள் என்ற பல நோக்கும் முறையில் இந்த பகுதியில் உள்ள மக்களின் உடல்தளத்தையும் மனதளத்தையும் பாதுகாக்கும் ஒரு மையமாக செயல்படும் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் ஒரு வளாக்கத்தில் அமைவதால் நாட்டிற்கு ஒன் உதாரணமாக இது. புதுச்சேரி மாநிலத்தில் உலக தரத்தில் ஆன்மீக சுற்றுலா இமயம், மருத்துவ சுற்றுலாவையும் வளர்க்க அரசு முயற்சி எடுத்தோம். இந்த நேரத்தில் ஆன்மீகத்தையும் பாரம்பரிய மருத்துவத்தையும் ஒன்றாக இணைக்க தர்மபுரி ஆதீனம் எடுத்திருந்த முயற்சி காரைக்காலுக்கு ஒரு வரப்பிரசாதமாகிறது. சமுதாய வளர்ச்சியில் அரசோடு தர்மபுரி ஆதீனம் போன்ற அமைப்புகள் கைகொண்டு செயல்பட போது அரசின் நல்ல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் ஒரு அம்பத்தன்மையோடு மக்களுக்கு சென்று சேரும். தர்மபுரி ஆணையத்தின் சமுதாய தொண்டு இந்த சுகாதார பூங்காவோடு நின்றுவிடக்கூடாது. கல்வி, மருத்துவம், விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற சமுதாய வளர்ச்சி பணிகளும் மொழி வீச்சில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் சுவாமியோடு நான் பேசியிருந்தேன். அவர் இந்த ஐஏஎஸ் அகாடமியோட பொறுப்பாளர் காதலி செந்தில்குமார் நான் பேசினேன். ஐஏஎஸ் அகாடமி தொடங்குறாங்க. போன வருஷம் நாங்கள் புதுச்சேரி அரசாங்கம் 5000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார். 5000 பேர் முதல் தடவை இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் புதுச்சேரி. அதுவும் ஓப்பன் எக்ஸாம், டிரான்ஸ்பரண்ட் எக்ஸாம். எல்லாம் இளைஞர்கள், திறமைசாலியான இளைஞர்கள். காரைக்காலிலிருந்து எல்னிசி, யூனிசி, ஜூனியர் இன்ஜினியர், லைப்ரரியர் எல்லாம் போஸ்ட் பண்ணாங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் எல்லாம் நிரம்பலாம் 5000 பேர். காரைக்கால் இளைஞர்கள் பரீட்சை எழுதுறாங்க. அவங்க பாஸ் பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரைனிங் வரும். இப்போ புதுச்சேரியில் பார்த்தீங்களா எக்கச்சக்கமான ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ். அப்போ இந்த ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி எல்டிசி, யூடிசி வந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் பரீட்சைகள் போகும். சண்டே சின்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்களுக்கு இளைஞர்கள் கொடுத்தால் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்களுக்கு காரைங்கல்ல அவங்களுக்கும் வேலை, மக்களுக்கும் சேவை செய்யலாம். த ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஐ கோப் ஒன் டே they'll be a collector from Karaikal. They'll also SP from Karaikal. இதுதான் உங்களோட குறிக்கோளாக இருக்கணும். இந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா விரைவில் முழுமையடைந்து எண்ணற்ற மக்களின் நோய்களை தீர்க்கும் மையமாக கொளர வேண்டும் என்ற பாண்டியை இதுவரை படிக்கிறேன்.